வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா ஆவாரம்பூ பறிக்க வந்திருக்கோம். ஆவாரம்பூ இட்லி பொடி எப்படி தயாரிக்கணும். ஆவாரம்பூ எல்லாத்துக்குமே நல்லது. ஆவாரம்பூ டீ குடிக்கலாம். இந்த தேயிலைக்கு பொழுது ஆவாரம்பூ போட்டு நல்லா கொதிக்க வச்சு நாட்டு சக்கரை போட்டு குடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புக்கு சுகர்லாம் இருக்காது. அதே மாதிரி இட்லி பொடி ஒன்று ஒன்றா ஒவ்வொரு பொருளாக வறுத்து எப்படின்னு பாருங்கள். நம்ம வீடியோ ஃபுல் வீடியோ இருக்கும், அதில் பாருங்கள். யாருக்கும் தேவைன்னா கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆவாரம்பூ அனுப்பி வைக்கும். இது உடல் உள்ள சுகரு பேஷண்ட்டுக்கு நல்லது. காலையில் வெறும் வயிற்றில் இந்த டீ குடித்தான்னு வச்சுக்கோங்களேன், சுகர் டப்புன்னு குறையும். ஆனால் ஆவாரம்பூ எல்லா பக்கமும் கிடைக்காது. வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள், உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பப்படும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க.